டிராஸ்டிக்கா வந்து நான் வெயிட்லாம் லாஸ் பண்ணல. பட் ஆனா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். நைட் டைம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதுனால அன்னைக்கு ஏர்லி மார்னிங் வெஷல் வாஷிங் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்து ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே காஃபி போட்டுலான்னு சொல்லி பாலை சுட வச்சாச்சு. என்னைக்காவது சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் கிச்சன் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், என்னோட காஃபியோட கப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் 3 days வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். அது என்னன்னு சொல்லி வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 ஸ்பூன் சுகர்லேருந்து 1 ஸ்பூன் சுகருக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து டிகாஷனோட அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால வந்து காஃபி வந்து ஃபில்டர் பண்ணி தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு காஃபி இல்லாம டேயே ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஒரு வெயிட் லாஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இதுதான் நான் குடிச்சிட்டு இருந்த காஃபி கப். இப்போ வந்து இதுல இருந்து நம்ம இதுக்கு சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ இதுல இருந்து நம்ம ஊத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் கூட காஃபி வராது. பட் ஆனா காஃபி எனக்கு குடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் வந்து நம்மளால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் என்னால ரெடியூஸ் கண்டிப்பா கட் ஆஃப் பண்ணவே முடியாது காஃபியை. ஸோ என்னோட காஃபியை வந்து ஃப்ரீயா வந்து நான் ரிலாக்ஸ்டா குடிக்கணும். என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நான் வீக்லி என்ன பண்ணணும் அண்ட் டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி நான் எழுதி வைப்பேன். ஸோ அன்னைக்கான என்னோட ரொட்டீன் என்ன அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ யூடியூபோட டாப்பிக்கா இருக்கட்டும், இல்லைனா எனக்கு வீட்லயே ஏதாவது வேலை இருக்கும், பாப்பாக்கு வந்து எது லைக் செர்லாக்ஸ் பவுடர்ஸ் ஏதாவது முடிஞ்சிருச்சா, ஸோ அது எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நான் வீட்டில் பாப்பாக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது தான். ஸோ நட்ஸ் பவுடர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும், அந்த மாதிரி எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். சம்மருக்கு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கஞ்சி தான். எனக்கு இந்த கஞ்சி வந்து நார்மல் டேஸ்ல குடிக்கிறது கூட அவ்வளோ பிடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கஞ்சியோட ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு வச்சிருப்பேன், நாத்தங்காய் ஊறுகாய். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி கஞ்சியோட யாருக்கு முட்டை பொரிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். என்னோட நேட்டிவ் காரைக்குடி. ஸோ காரைக்குடி சைடில் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. ஸோ கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சாதம் அண்ட் கொஞ்சம் அந்த நாத்தங்காய் ஊறுகாய். ஸோ இதோட 3 சேர்த்து வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த நாத்தங்காவை வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு ஃபைனலாக அந்த கஞ்சி தண்ணியை குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த கஞ்சி எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆக்னி இஷ்யூஸ் இருக்கு அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு இந்த கஞ்சி தண்ணியை வந்து குடிச்சு பாருங்க. ஒரு 15 days குடிச்சு பாருங்க, உங்களோட ஆக்னி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக ரெடியூஸ் ஆகிடும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச கையோட பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடும். அன்னைக்கு நான் ரெட் அவலும் ஒரு பேரிச்சம்பழமும் ஹாட் வாட்டரில் ஒரு 30 minutes முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து மிக்சியோ பிளெண்டர்லையோ அடிச்சிருவேன். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து பாப்பாக்கு இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் டைஜஷனுக்காக இருக்கட்டும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்பவே பெனிஃபிட். ஸோ அதனால வீக்லி ட்வைஸ் வந்து இப்போலாம் கொடுத்துட்டு வரேன். முடிஞ்சா ரைஸ் கூட கொடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரிப்பீட்டட் கொஸ்டினுக்குலாம் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். 6th month பேபிக்கு எத்தனை டைம் ஃபுட் கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு. ஸோ ஒரு ஃபுட் கொடுத்தா போதும் ஒரு டேக்கு. அண்ட் ஒரே ஃபுட்டை 3 days கண்டினியூஸா கொடுங்க. பாப்பாக்கு ப்ராப்பர் டைஜஷன் ஆகணும். அந்த ஃபுட் செட் ஆயிடுச்சு 3 days அப்படின்னா தான் நீங்க நெக்ஸ்ட் ஃபுட்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரிசி கஞ்சியில இருந்து, ராகி பால் எடுத்து அந்த கஞ்சியில இருந்து, அண்ட் அவல், ஆப்பிள் பியூரி, கேரட் பியூரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பாப்பாக்கு கொடுங்க. 7th month பேபிக்கு 2 times கொடுக்கலாம். ஸோ 2 times அப்படிங்கும்போது மார்னிங் இல்லை லஞ்ச், இல்லைனா லஞ்ச் இல்லைனா டின்னர் கொடுக்கலாம். டின்னர் அப்படின்னா 6:30க்கு பிஃபோராகவே நீங்கள் கொடுத்து முடிச்சிடுங்க. 7 month இருக்க பேபிக்கு தாராளமாக ஒரு half இட்லி வந்து கொடுக்கலாம். ஃபார்முலா மில்கோ இல்லை பெஸ்ட் மில்கோ ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லாவும் பாப்பா சாப்பிடுவாங்க. 8th month இருக்க பேபிக்கு தாராளமா நீங்க 3 times கொடுக்கலாம். இல்லைனா 2 times கொடுத்துட்டு ஒரு மிட் மார்னிங் மாதிரி கொடுக்கலாம். ஸோ பாப்பாக்கு இதை நான் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு வந்து சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். 3/4 கிலோ சிக்கன் எங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதை வந்து வீட்லயே வந்து நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த அண்ணா வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து அன்னைக்கு கால் பண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 2 to 3 times கிட்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து லெமன் 2 சேர்த்து அகைன் அதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிப்பேன். இன்ஸ்டாகிராம்ல லாஸ்ட் வீக் Q&A கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க. அதே மாதிரி யூடியூப்க்கும் Q&A கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா போடலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நமக்கு வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 49 வந்துட்டாங்க. ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அதை நான் எக்ஸ்க்ளூசிவா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி வில்லிங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லைனா கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டு விடுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து Q&A செக்ஷனா அதை வந்து நான் ஆட் பண்ணி உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் கிளாரிஃபை பண்றேன்.
இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதை செக் பண்ணி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சோன்னே லைக் மேரினேட் பண்றதுக்கு மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகு வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு 2-3 முந்திரிஸ் போடுவேன். ஸோ அது வந்து கண்டிப்பா ஆப்ஷனல் தான். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாவே வந்து நான் அரைச்சு வச்சிருப்பேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து எனக்கு அரைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ நான் சும்மா இருக்கிற நேரத்துல அதெல்லாம் நான் அரைச்சு வச்சிட்டேன் அப்படின்னா கடகடன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல வந்து மேரினேட் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் ரொம்ப டைமிங்லாம் எடுத்துக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு பண்ணாதான் நான் அகைன் வந்து பாப்பாக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்து நான் வந்து எங்களோட குக்கிங் வந்து முடிச்சிருவேன். ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்டோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டா ஒரு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நீங்க இதை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து விட்டுறலாம். அதை வந்து தனியா வந்து நான் எடுத்து வச்சிருவேன். அண்ட் என்னோட ரெசிபிஸை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட பாப்பாக்கு கொடுக்குறீங்க, பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அது படிக்கவே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் என்ன டவுட்ஸ் நீங்க கேட்டாலுமே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். என்னோட நம்பர் எடுத்து நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கொஞ்சம் வந்து டிலே ஆகலாம். பிகாஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு நாளைக்கு வந்து 100 மெசேஜஸ் கிட்ட வரும். அட் த சேம் டைம் எனக்கு யூடியூப்ல இருந்தும் நம்பர் எடுத்து நீங்க டெக்ஸ்ட் பண்றதுனால வாட்ஸ்அப்லேயே வரனால கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஆனால் ஃபார் ஷூர் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து டைம் எடுத்து என்னோட பாப்பா சாப்பிட்றாங்கக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு வகையில நானும் உங்க பாப்பா சாப்பிட்றதுக்கு காரணமா இருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ ஒரு பேன் கடாய் வச்சு அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 சில்லி போட்டுட்டு இந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கிடலாம். ஆனியன் கூட லைட்டா உப்பு சேர்க்கும் போது சாஃப்ட் ஆயிடும். ஸோ ஆனியன் எப்பவுமே வந்து நான் மூடி போட்டு வேக வச்சிடுவேன். ஸோ அப்படி வேகும் போது டக்குன்னு வந்து ஆனியன் வந்து சாஃப்ட் ஆயிடும். இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடணுமா, ஃபுட் ரிலேட்டடா வீடியோஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சேன். பட் ஆனால் என் பாப்பா சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய பாப்பா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப நியூவாக இருக்கும் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஃபைன் பண்ணி என்னோட பாப்பாக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன். சைட் பை சைடு இங்கே தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் போட்டுட்டு அந்த பேன்லேயே வந்து மசாலாஸ் ஒட்டி இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டரை தான் இந்த சிக்கனோட சேர்த்து நம்ம வந்து வேக விட போகிறோம். இதை நான் ரொம்ப குழம்பாவும் வைக்க மாட்டேன், ரொம்ப கிரேவியாகவும் வைக்க மாட்டேன். எனக்கும் அவனுக்கும் சாப்பாடுல போட்டு சாப்பிடுற அளவுக்கு வந்து தண்ணி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலேயே நான் வேக விட்டுருவேன். ஸோ அதையும் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் வந்து குக்கர்ல வந்து சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தையுமே ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 200 அலாக்ல வந்து ஒரு அலாக்கு அரிசிக்கு 2 அலாக்கு தண்ணி வந்து போட்டேன் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுட்டு ஒரு அடுப்புல சிக்கனும் ஒரு அடுப்புல சாதமும் வந்து வெந்துட்டு இருக்கும். என்னைக்காவது என்னோட பாடியே ஒத்துக்காத போது நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறத நிறுத்திடலாம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் வந்து அந்த டைம்ல நான் ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணும்போது எனக்கே தோணும், இந்த வீடியோ நம்ம போடும்போது நிறைய பேபி சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு தோணி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இது. பட் நான் நினைக்காத அளவுக்கு நீங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த சிக்கன் வெந்தோன்னு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உண்மையாவே வேற லெவலா இருந்தது. நிஜத்துக்கே நல்லாவே இருந்தது. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ ஈரல் வந்து நான் தனியாவே வந்து கேஷ்யூக்காக எடுத்து வச்சிருவேன். ஸோ அதை எல்லாத்தையுமே குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஸோ அவனுக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நான் எடுத்துட்டு போனேன். பட் ஆனா வந்து அவன் வந்து சாப்பிடல. ஏன் சாப்பிடல அப்படின்னா பாப்பா வந்து நான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால அவனுக்கான பேம்பரிங் டைமா பக்கத்துலேயே உட்காந்து பாப்பா வந்து நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அவனும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்ஸ்டாகிராம்ல Q&A செஷன் போடும்போது என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் வந்து கேட்டிருந்தீங்க. நான் பெருசாக வந்து வெயிட் லாஸ் அப்படின்லாம் இன்னும் வந்து டிராஸ்டிக்காக வந்து நான் வெயிட்லாம் லாஸ் பண்ணலை. பட் ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட இனிஷியேட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்பவே வெயிட் போட்டுச்சு. லைக் எப்படின்னா, நான் பிஃபோர் பேபி வந்து ஒரு 52லேருந்து 53 அந்த ரேஷியோவில் தான் இருந்தேன். சம்டைம்ஸ் 51 இருந்தேன். பட் ஆஃப்டர் பேபி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 62, 63 ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு 66 வரைக்கும் இருந்தது. ஸோ 66 வரைக்கும் இருந்துச்சுன்னா சான்ஸே கிடையாது. அப்படியே வந்து இப்படின்றதுக்குள்ளே டக்குன்னு 70 ஆகிடும். என்னால் அதை யோசிச்சு பார்க்கவே முடியல. எனக்கு 66 வந்தோன்னே இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னடா நம்ம 66 வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்க டைமுக்கு அண்ட் இப்போ இருக்க பாப்பா இருக்க இதுக்கு வந்து என்னால் கண்டிப்பாக வந்து ஒரு ஜிம் போய் என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து எனக்கு அது பாசிபிள் இல்லை அப்படின்றது எனக்கு வந்து
கிளியராகவே தோணுச்சு. ஸோ அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தட் இஸ் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு என்னால் பெரிய லெவலில் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சின்ன வெயிட் லாஸ்க்குன்னு ஏதாவது ஒரு ஆடான ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி நான் ரொம்ப சர்ச் பண்ணி எனக்கு ஒரு ஆர்கானிக்காக வேணும் அண்ட் அந்த ட்ரிங்க் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நான் சர்ச் பண்ணதான் வந்து இந்த ரூட் அப்படின்ற ஒரு பிராண்டோட சியா சீட்ஸ். ஸோ சியா சீட்ஸ் அப்படின்றது வந்து எங்கேனாலுமே இப்போ அவைலபிளாக ஈஸியாக கிடைக்குது. பட் அதில் நமக்கு வந்து ரொம்ப லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரிஜினல் சியா சீட்ஸாக இருக்கணும் அண்ட் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி நான் தேடும்போது தான் எனக்கு இந்த ரூட்டோட சியா சீட்ஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிராண்டடான இது பின்னாடி போகிறதுக்கு பதிலாக லைக் ஸ்மால் இவங்களையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் ஆரம்பித்தேன். 3 டேஸ்லேயே அவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அண்ட் லைவாக வந்து எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டையும் பார்க்க முடியும். பிகாஸ் நான் டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணல. என்னோட காஃபி எல்லாமே நான் கட் ஆஃப் பண்ணவே இல்லை. காஃபி குடிச்சிட்டே தான் இருக்கேன். பட் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடி இந்த ட்ரிங்க் வந்து குடிப்பேன். ஸோ இதோட இது பார்க்குறதுக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க அந்த சியா சீட்ஸ் பார்க்குறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இருக்காது அண்ட் இது FSI சர்டிஃபிகேட் வாங்கினது அண்ட் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து நான் பிளைண்டாக வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி நியூமமாக நீங்களும் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு லைக் வெயிட் லாஸ் இவங்ககிட்ட நிறையா இருக்குது. லைக் சியா சீட்ஸாக இருக்கலாம், பேசிக் சீட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அவங்களோட பேஜில் நீங்கள் போய் பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லைக் என்ன மாதிரி பெருசாக ஜிம்மும் போகக்கூடாது அண்ட் பெரிய எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, லைக் மினிமலாக ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஒரு ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பேஜில் போய் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இவங்களோட நம்பரை நான் இங்கே மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வெயிட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ 3 டேஸ்ல வந்து எனக்கு டிராஸ்டிக்கா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. வாக்கிங் போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி இந்த சியா சீட்ஸோட வாட்டரை வந்து குடிச்சிருவேன். ஸோ ரொம்ப எனர்ஜியா இருக்கும் அண்ட் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஈவினிங் டைம் இதை நான் குடிச்சுப்பேன். முக்கியமா எனக்கு 3 டேஸ்ல இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் என்னோட வாக்கிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். எடுத்தோன்னே வேக வேகமா நடக்க கூடாது. ஸோ என்னோட பார்ட்னரோட நான் வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்து போயிட்டு இருப்பேன். ஸோ ஒரு 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரம் வந்து சாலிடா நடப்பேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்குள்ள வந்து ஒரு 1500 ஸ்டெப்ஸ் இல்லைனா 2000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே 3rd டேல வந்து என்னையே அறியாம நான் வந்து 6000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து நமக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நைட் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதுல வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு ரெண்டையுமே வந்து போட்டு கொஞ்சம் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட வந்து சாட்டை பண்ணிக்க போறேன். ஒரு 2-3 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஸோ இட்லி அண்ட் சட்னி தான் பாப்பாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சட்னி வந்து பாப்பாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அவங்களுக்கு வந்து உப்பு போடணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா சாட்டை பண்ணிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி சாட்டை பண்ணும்போது கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்க வந்து குக் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இது கைண்ட் ஆஃப் கார சட்னி மாதிரி தான், பட் காரமே இருக்காது. இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் இருக்கனால டேஸ்ட் பாப்பாக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி உங்க பாப்பாக்கு கொடுங்க. ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா சாட்டை ஆன உடனே இதை வந்து தனியா கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டோன்னா கொஞ்சம் வாட்டர் போட்டு எப்போ நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி சட்னி அரைச்சிக்க வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பா சாப்பிடுற அளவுக்கு இட்லி தட் இஸ் ஒரு இட்லி வந்து அதுல போட்டுருவேன். ஸோ இந்த சட்னியோட சேர்த்து அந்த ஒரு இட்லியும் போட்டுட்டோம் அப்படின்னா அகைன் அது ஒரு பல்ஸ் விடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சட்னியை ஒரு பல்ஸ் விட்டுருக்கோம். இப்ப இட்லியோட ஒரு பல்ஸ் விடும்போது நல்லாவே வந்து அரைப்பற்றும். பாப்பாக்கு நான் ஒரு இட்லி தான் கொடுப்பேன். பிகாஸ் சட்னியோட குவான்டிட்டியும் இருக்கு. இட்லி சேரும்போது பாப்பாக்கு தேவையான குவான்டிட்டி கிடைச்சிடும். பாப்பாக்கு நீங்க இட்லி கொடுக்கவே மாட்டீங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. பிகாஸ் இட்லியை ஒரு வீடியோவா போடணுமே, அது வந்து நார்மலான ஒரு திங் அப்படின்றதுனால நான் போடல. பாப்பாக்கு வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா இட்லி தான் கொடுப்பேன். பாப்பாக்கு அந்த சட்னியும் இட்லியும் சேரும்போது எவ்வளோ ஹாப்பி பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை பாப்பாக்கு ட்ரை பண்ணி பாருங்க. We'll see you in the next video. Bye.